இலங்கையிலே இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு மக்கள் அல்லது ஒரு தேசம், ஒரு தேசிய இனம். மக்கள் என்பதுதான் சர்வதேச சட்டத்திலே சொல்லப்படுகிற சொல். அது தமிழிலே சொல்லுகிற போது வெறுமனே மக்கள் என்று அது அதனுடைய முக்கியத்துவம் விளங்காமல் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய உட்கருத்து நாங்கள் ஒரு தேசம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று ஆரம்பத்திலேயே தமிழ் மக்கள் சார்பிலே அந்த கருத்தை, அந்த எண்ணக்கருவை விதைத்தவர் அவர். ஆகையினால்தான் அவர் தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகிறார். He is called the father of the nation because he is a person who, from among the Tamil people, first sowed the seed of thought that we are a nation or a people. In international law, it's called a people. Yet in other translations, particularly in Tamil and other languages, the word people is not easily understood, or the significance of that word is not understood. And therefore, its root meaning that it actually connotes a nation is the reason why we call him father of Tamil nation. And ever since he articulated that position and founded the Ilangai Tamilarasu Katchi, Federal Party as it was known at that time, the basic position of the Tamil people to date remains that we are a people entitled to the right to self-determination. அந்த கருவை அவர் விதைத்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு மக்கள் அல்லது நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்கின்ற நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். As to how that right is to be exercised, there have been different expressions, different demands at different times. அந்த உரிமை என்ன விதமாக உபயோகிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. Initially the call was for federalism. ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே தான் எங்களுடைய சுய நிர்ணய உரிமை நாங்கள் உபயோகிக்கலாம் என்பது ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்ட விடயம். But in 1976 or in the mid-70s, after the first Republican Constitution was enacted on the 22nd of May 1972, it was articulated as external self-determination and a call for a separate state. ஆனால் ஆரம்ப காலத்திலே ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே இந்த உரித்தை நாங்கள் வெளிக்கொணரலாம் என்று சொல்லியிருந்த போதிலேயும் 76ஆம் ஆண்டிலே அது வெளியாக சுயநிர்ணய உரிமையாக ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்று பிரகடனம் செய்யப்பட்டதற்கான காரணம், முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட போது இந்த நாட்டிலே இருந்து, நாட்டின் தேசிய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் வெளியே விடப்பட்ட போதுதான், அப்படியானால் எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் தனியாக செய்கிறோம் என்று சொன்னோம். When we were left out of the national life of this country in the first autonomous constitution that was enacted,
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.